9. यः सर्वज्ञः सर्ववित् यस्य ज्ञानमयं तपः तस्मात् एतद् ब्रह्म नाम रूपमन्नं च जायते. ஸோ இந்த கிரியேஷன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் மூலமாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், ஈஸ்வரா காரணம், மற்றது எல்லாம் காரியம். இதை தான் நாம் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே ஈஸ்வராவை மந்திரம் சொல்கிறது சர்வஜ்ஞா, சர்வவித் அப்படின்னு 2 வார்த்தை கொடுத்து டிஃபைன் பண்ணுறது. இப்போ ஒரு பர்சன் எதையாவது ஒன்று கிரியேட் பண்ணணும்னு நினச்சார்னா அந்த கிரியேஷனை பற்றின அறிவு அந்த பர்சனுக்கு முன்னாடியே இருக்கணும். இப்போ ஒரு கோல்டு ஸ்மித்து நகையை பண்ணணும்னு நினச்சார்னா அந்த நகையுடைய நாலேஜ் எப்படி வரப்போகிறது அது அப்படிங்கிற டிசைன், அப்புறம் அதுக்கு எவ்வளோ இது தேவைப்பட போகிறது, அது எல்லாமே அந்த கோல்டு ஸ்மித்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கும். இப்போ ஒரு பானையை பண்ணுற ஒரு குயவன் இருக்கானே, அவனுக்கு பானை பண்ணுறதுக்கான அறிவு டெஃபினட்டாக இருக்கும். ஸோ கடஸ்ய கர்த்தா அவனை என்ன சொல்கிறோம், நம்ம கடக்ஞா அப்படின்னு சொல்லுவோம். கடஸ்ய கர்த்தா கடக்ஞா, பட்டஸ்ய கர்த்தா பட்டக்ஞா, தத்தத் கர்த்தா தத்தத் ஞா. யார் யார் அந்தந்த ஃபீல்டில் ஒன்றத்தை க்ரியேட் பண்ண போகிறாளோ அவளுக்கு அந்த ஃபீல்டை பற்றின அறிவு டெஃபினட்டாக இருக்கணும். இப்போ ஈஸ்வரா எதை க்ரியேட் பண்ணியிருக்கார், சர்வம் க்ரியேட் பண்ணியிருக்கார். அப்போ சர்வஸ்ய கர்த்தா சர்வஜ்ஞா, அதை தான் மந்திரம் சொல்கிறது. ஸோ என்னெல்லாம் பாசிபிள் நாலேஜ் இருக்கோ அது எல்லாம் ஆல் த டைம் இருந்துட்டே தான் இருக்குது. இப்போ சயின்ஸில் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறாளே புதுசாக, அதனால தான் சொல்கிறோம் அதுக்கு பேர்லாம் இன்வென்ஷன் கிடையாது. ஆனால் என்னது, டிஸ்கவரி. ஆல்ரெடி இருக்கிற விஷயம் அவங்களுக்குன்னு அந்த கரெக்டு டைம் வரும் பொழுது அதை அவனால் டிஸ்கவர் பண்ண முடியறது. ஸோ இப்போ நாலேஜ்லாம் எங்கே இருக்குது, இப்போது பொட்டென்ஷியலாக அவைலபிளாக இருக்குது. எந்த இடத்துல நாலேஜ் எல்லாம் பொட்டென்ஷியலாக அவைலபிளாக இருக்குது, இப்போது பகவானுடைய டோட்டல் மைண்டில் எல்லா நாலேஜும் இப்போது பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. அதனால் ஈஸ்வரா சர்வஜ்ஞா. இந்த டோட்டல் நாலேஜை தான் இப்போ நாம் 2ஆக டிவைட் பண்ணியிருக்கோம், பராவித்யா அபராவித்யா. பராவித்யா இஸ் காரண ஞானம், அபராவித்யா இஸ் காரிய ஞானம். இப்போ காரண ஞானத்தில் எவ்வளோ ஞானம் பாசிபிள், ஏகம். காரண ஞானத்தில் எவ்வளோ ஞானம் பாசிபிள், ஏகம். காரிய ஞானத்தில் அநேகம், நிறைய டைப்ஸ் ஆஃப் நாலேஜ் பாசிபிள். இப்போது இந்த அநேக ஞானம் இருக்குல்ல, அதை குறிக்கிற சொல்லுதான் சர்வ விது. இப்போ ஒரு மனுஷனை எடுத்துட்டா, இப்போ அவன் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் மட்டும் இந்த பிஹெச்டிஸ் எல்லாம் வாங்கிட்டே போகிறான் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன தெரியுது, we know more and more of less and less. கரெக்டாக? ஏதோ ஒரு பர்டிகுலர், இப்போ ஃபிசிக்ஸே எடுத்துட்டோம்னா, இப்போ நோபல் ப்ரைஸ் வாங்குறானே, என்டையர் ஃபிசிக்ஸ்க்கு நோபல் ப்ரைஸ் இல்லை அவனுக்கு. ஃபிசிக்ஸில் எத்தனையோ கான்செப்ட்ஸ் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு, அன்றைக்கி கூட நம்ம பார்த்தோம்ல லா ஆஃப் அன்சர்டனிட்டி, அதுக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. அப்படின்னா அவன் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறான், வெறும் அந்த எலக்ட்ரான்ஸ் அந்த மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறான். அப்போ எத்தனையோ விஷயங்கள் பாக்கியெல்லாம் அவனுக்கு அதெல்லாம் தெரியல. அப்போது மோர் அண்ட் மோர் ஆஃப் லெஸ் அண்ட் லெஸ் அப்படின்னா என்ன ஆகிடுறது, லெஸ் அண்ட் லெஸ் ஆஃப் மோர் அண்ட் மோர். பாக்கி எத்தனையோ விஷயங்கள் இருக்கே, அதை பற்றிலாம் அவனுக்கு
கொஞ்சமாக தான் தெரியும். ஏதோ 1-2 விஷயத்தில் நிறைய தெரியறது, பாக்கி அத்தனை விஷயத்துலேயும் அவனுக்கு கொஞ்சம்தான் தெரியுது. பட் ஈஸ்வரா எப்படிப்பட்டவர்? என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்த பற்றின டோட்டல் நாலேஜும் ஈஸ்வராவுக்கு இருக்குது. அதனால தான் ஆல் நோயிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து சர்வ விது. அப்போ காரண ஞானம் ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து பகவானை சர்வஜ்ஞன்னு சொல்கிறோம். காரிய ஞானம் ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து பகவானை சர்வவிது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாமெல்லாம் சர்வஜ்ஞ ஆக முடியுமா, சர்வவிது ஆக முடியுமா? நாம் ஃபஸ்ட்டு சர்வஜ்ஞ ஆக முடியுமா? நமக்கு இந்த காரண ஈஸ்வராவுடைய ஞானம் வந்துடுதுன்னா நாமளும் சர்வஜ்ஞா. ஆனால் ஒரு நாளைக்கும் நம்மளால் சர்வவிதா ஆகவே முடியாது. ஹியூமன்லி இம்பாசிபிள். எல்லாத்த பற்றின அறிவும், அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றின டீட்டெயிலும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அந்த காரணத்தை பற்றின அறிவு நமக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னால் அந்த கேள்வி தான் அவன் கேட்குறான். சவுனக்கா என்ன கேள்வி கேட்குறான்? இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்தை பற்றினா எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேண்டாம், எதை ஒன்று தெரிஞ்சுட்டேன்னா எல்லாத்துடைய கண்டென்ட்டையும் நான் தெரிஞ்சுக்கிறதா ஆகிறேன் அப்படிங்கிறதுனால அவன் அந்த இன்டெலிஜென்ட்டாக அந்த கொஷின் கேட்டான். இப்போ நாமளும் காரண ஈஸ்வராவை பற்றி தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நாமளும் வந்து சர்வஜ்ஞா அப்படின்னு நம்மளை சொல்லிக்கலாம். ஸோ யஹ சர்வஜ்ஞா சர்வவித் ஈஸ்வரஹா யஸ்ய ஞானமயம் தபஹா. அப்போ அவர் என்ன பண்ணாரா? அந்த ஈஸ்வரா ஞானமயம் தபஹா இந்த கிரியேஷனை வந்து விஷுவலைஸ் பண்ணினார். போன மந்திரத்தில் சொன்ன விஷயம்தான் இங்கேயும் வந்து சொல்லப்படுறது. ஸோ அந்த கிரியேஷன் வெளியில் வரத்துக்கு முன்னாடி ஸோ ஈஸ்வராவுடைய தபஸா அது இருந்தது. தபஸ் அப்படின்னு சொன்னால் விஷுவலைசேஷன். அப்போ அவருக்கு டோட்டல் நாலேஜ் இருந்தது, எப்படி இந்த கிரியேஷன் வரணும் அப்படிங்கிற அறிவு அவருக்கு இருந்தது. அதனால தான் ஞானமயம் தபஹா அப்படின்னு இந்த மந்திரம் சொல்கிறது. ஸோ தட் வி அண்டர்ஸ்டாண்ட் that this creation is not an accident. ஆக்சிடென்டலாக வர ஒரு விஷயம் இது இல்லை. ஏன்னா இந்த கிரியேஷனில் ஒரு கிரமம் ஆனது இருக்குது. இப்போ நமக்கு தெரியும் ஃபிசிக்கல் லாஸ் பற்றி நமக்கு தெரியும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கிரியேஷனில். அப்போ அதுவும் ஒரு கிரமம். எல்லா இடத்துலையும் அது வந்து சமமாக இருக்குது. அந்த ஃபிசிக்கல் லாஸ் இருக்குது. அது மாதிரி அதை விட இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மாரல் லாஸ். மாரல் லாஸ்னால் என்ன அர்த்தம்? லா ஆஃப் கர்மா. அந்த லா ஆஃப் கர்மாவை பேஸ் பண்ணி தான் இந்த கிரியேஷன் ஆனது வந்திருக்கு. அப்போ கிரமமான ஒரு சிருஷ்டி இது, ஏனோ தானோன்னு வந்த ஒரு சிருஷ்டி இது இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், யார் யாருக்கு என்னென்ன பாப புண்ணியம் கழியணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான என்விரான்மெண்ட்டை பகவான் ப்ரொவைடு பண்ணி ஆகணும். அந்த மாதிரி எத்தனையோ ஜீவராசிகளுக்கும் இதை வந்து பகவான் பண்ணணும். அப்படின்னா பகவான் ஆல் நோயிங்காக இருக்கணுமா வேண்டாமா? அதனால அவர் சர்வ வித்தும் கூட. ஈஸ்வரா எப்படிப்பட்டவர்னா சர்வஜ்ஞா. ஸோ இது வந்து எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா அவர் சர்வஜ்ஞா? காரண ஞானமுடைய ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது சர்வஜ்ஞா, காரிய ஞானமுடைய ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது அதே ஈஸ்வரா சர்வவிது. ஸோ அவர் வந்து எஸ்ய ஞானமயம் தபஹா. ஸோ தபஹா அப்படின்னா இந்த இடத்துல விஷுவலைசேஷன் பார்த்தோம். அதாவது இந்த கிரியேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டோட்டல் நாலேஜ் அந்த ஈஸ்வராவுக்கு இருந்ததுனால இந்த கிரியேஷன் ஆனது அவர்கிட்ட இருந்து வெளியில் வந்தது. தஸ்மாத் ஏதத் பிரம்ம. இந்த இடத்துல வந்து பிரம்ம அப்படிங்கிற வார்த்தை வந்து எதை குறிக்கிறது? அது வந்து ஹிரண்ய கர்ப்பாவை குறிக்கிறது. இந்த இடத்துல பிரம்ம அப்படிங்கிற சப்தம் வந்து பிரம்மாஜியை குறிக்கிறது. ஹிரண்ய கர்ப்ப
தத்துவத்தை அது வந்து குறிக்கிறது. ஏன்னா நம்ம வந்து இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், கிரியேஷன் வந்தது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து அகாரணம் பிரம்ம வந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அதனால் இது வந்து ஹிரண்ய கர்ப்பாவை பற்றி சொல்கிற வார்த்தை. அதுக்கப்புறம் என்னவா, நாம ரூபம் ச. அப்போ எல்லா காரியங்களும் வந்தது. இந்த எல்லா காரியங்களும் என்னது ஆக்சுவலாக? நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். உபனிஷத்தை சொல்லிடுறது இங்கேயே. நாம் வந்து ஒரு வாட்டியும் சாந்தோக்கிய உபநிஷத்தை போய் ரெஃபர் பண்ணி படிக்கிறோம். இந்த உபநிஷத்தை என்ன சொல்கிறது? வந்தது எல்லாம் வெறும் நாம ரூபம் மட்டும்தான். அப்படின்னா என்ன சொல்கிறது உபநிஷத்து? வேர்ல்டு அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணப்படலை. சப்ஸ்டன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. பட் வேர்ல்டு அப்படிங்கிற நேம் அண்ட் ஃபார்ம் தான் கிரியேட் ஆச்சு. அதுவும் கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? ஆல்ரெடி பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருந்தது, இப்போது மேனிஃபெஸ்ட் ஆச்சு. ஸோ வெறும் நாம ரூபங்கள் வந்தது. இப்போ ஆல்ரெடி இருக்கிற கோல்டுக்கு அந்த கோல்டு ஸ்மித் வந்து ஒரு ஷேப்பை கொடுக்குறார்ல, அது மாதிரி தான் இந்த கிரியேஷன் ஆல்ரெடி பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருந்தது. அது வந்து இப்போது எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகணும் அப்படின்றதை பகவான் விஷுவலைஸ் பண்ணினார். டோட்டல் நாலேஜ் அவருக்கு இருக்கிறதுனால எல்லாருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடமா இது இருக்கணுங்கிறதுனால பகவான் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சிருஷ்டியை பண்ணார். ஸோ நாம ரூபம் வெளியில் வந்தது, ப்ராடக்ட்ஸ் வந்தது. அன்னம் ச ஜாயதே. ஸோ அன்னம் அப்படின்னா முன்ன வந்து நம்மளோட சாப்பிட்ற ஃபுட்டு அப்படின்னும் எடுத்துக்கலாம், இல்லைனா வேறு என்னமோ இதை எடுத்துக்கலாம். அன்னம்னா சாப்பிட்றது இல்லை, இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. அப்போ போக்கிய பிரபஞ்சமும் வந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம காதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும், ஸ்ரோத்ரேந்திரியம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கணும், சக்ஷுரேந்திரியம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் இருக்கணும், ரசனேந்திரியம் கிராணேந்திரியம் அந்தந்த இந்திரியங்களுக்கும் ஃபுட் இருக்கணும் இல்லையா? அப்போ அது போக்கிய பிரபஞ்சம் வந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளாம் உயிர் வாழணும்னா நமக்கு சாப்பாடும் வந்து இருக்கணும். ஸோ இப்படி இந்த என்டையர் கிரியேஷன் வந்தது. அப்போது வாட் இஸ் வேர்ல்டு அப்படின்னு கேட்டால் ஈஸ்வரா ப்ளஸ் நாமரூபம் இஸ் ஈக்குவல் டு வேர்ல்டு. கரெக்டாக? வெறும் நாம ரூபத்தினால மட்டும் எக்ஸிஸ்ட் ஆக முடியுமா? பேங்கிள் கோல்டு இல்லாமல் எக்ஸிஸ்ட் ஆக முடியுமா? இப்போ பேங்கிள் அப்படிங்கிறது நேம் அண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் நேம் அண்ட் ஃபார்ம்னால் எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. இப்போ பேங்கிள் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? கோல்டு ப்ளஸ் நேம் அண்ட் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு பேங்கிள். அது மாதிரி வாட் இஸ் வேர்ல்ட்? ஈஸ்வரா ப்ளஸ் நாமரூபா இஸ் ஈக்குவல் டு வேர்ல்டு. இங்கே வந்து ஒரே ஒரு நாமரூபம், வேர்ல்டுன்னு எடுத்துட்டா மல்டிபிள் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த கிரியேஷனுடைய விஷயமாக இருக்குது.